ஜூலை 12. புனித ஜான் கால்பர்ட். செயின்ட் ஜான் கால்பர்ட் ஒரு இத்தாலிய துறவியும் வலம்ரோசன் ஆர்டர் என்ற துறவறச் சபையை நிறுவியவரும் ஆவார். கத்தோலிக்க திருச்சபை அவரை ஜூலை 12 அன்று நினைவுகூர்கிறது. ஆரம்ப வாழ்க்கை. கிபி 995 ஆண்டு இத்தாலியின் புளோரன்ஸ் நகரில் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தார். இளமையில் வீரராக வளர்க்கப்பட்டார். மன்னிப்பின் நிகழ்வு. அவரது சகோதரர் கொலை செய்யப்பட்டதால் கொலையாளியை பழிவாங்க அவர் புறப்பட்டார். ஒரு நாள் ஆயுதமின்றி வந்த அந்த மனிதரை எதிர்கொண்டார். அவர் முழங்காலிட்டு சிலுவையின் பெயரால் மன்னிப்பு கேட்டார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து போதித்த மன்னிப்பை நினைவுகூர்ந்த ஜான் அவரை மன்னித்து உயிருடன் அனுப்பி வைத்தார். பின்னர் ஒரு தேவாலயத்திற்குள் சென்று சிலுவையின் முன் செபித்தபோது சிலுவையில் இருந்த கிறிஸ்து அவரை ஆசீர்வதிப்பது போல் தலையை சாய்த்ததாக மரபு கூறுகிறது. இந்த நிகழ்வே அவரது வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. துறவற வாழ்க்கை. பின்னர் ஆர்டர் ஆஃப் செயின்ட் பெனடிக்ட் துறவியாக சேர்ந்தார். துறவற ஒழுக்கத்தை புதுப்பிக்க முயன்று வல்லம்ரோசா பகுதியில் புதிய துறவறச் சபையை நிறுவினார். எளிமை, ஜெபம், ஏழைகளுக்குச் சேவை மற்றும் திருச்சபையின் தூய்மைக்காக பாடுபட்டார். இறப்பு. கிபி ஜூலை 1073 12 அன்று இறைவனடிச் சேர்ந்தார். திருநாள். ஜூலை 12 புனித ஜான் கால்பர்ட்டின் திருவிழா. பாதுகாவலர். புனித ஜான் கால்பர்ட் காடுகள் மற்றும் வனத்துறை பணியாளர்களின் பாதுகாவலராக கருதப்படுகிறார். மன்னிப்பு மற்றும் மனமாற்றத்தின் சிறந்த முன்மாதிரியாக மதிக்கப்படுகிறார். அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம், பகையை மன்னிப்பாக மாற்றும் இறையன்பே உண்மையான வெற்றி.